இப்போ வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி பார்க்க போகிறோம். அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் என்ன ஆகுதுன்னா குளோமுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கம்மியாகுது. இது கம்மியாகிறதுனால கிரியாட்டினின் எக்ஸ்கிரீட் ஆகிறது வந்து கம்மியாகுது. இதை வச்சு நம்ம வந்து சீரம் கிரியாட்டினோட லெவல் அதிகமானுச்சுன்னா இதை வச்சு அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஆகிருக்கலாம்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கிரியாட்டின் வந்து உடனே இன்க்ரீஸ் ஆகாது. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹவர்ஸ் to டேஸ் ஆகலாம். இதுக்கு முன்னாடியே சிஸ்டாட்டின் சி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து சீரமில் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிரும். அது கொஞ்ச நேரத்துலேயே இன்க்ரீஸ் ஆயிரும். அதை வச்சு அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி யூரியாவும் யூரின் வழியால் வெளியில் போகாமல் சீரமில் வந்து அதிகமாயிரும். ஏன்னா அதுவும் ஃபில்ட்ரேஷன்லேருந்து பிளாக் ஆகி உடம்புக்குள்ளாரையே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இதோட காசஸ் பார்த்தோம்னா டீஹைட்ரேஷனு, ஷாக்கு, பிளட் லாஸ் இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் இந்த மாதிரி நடக்கும். இதே மாதிரி அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கும் அக்யூட் டியூபுலார் நெக்ரோசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் வந்து உடம்புல வந்து கம்மியான வாட்டர் சோடியம் இருக்கிறதுனால நம்மளோட கிட்னி வந்து வாட்டரையும் சோடியமையும் சேவ் பண்ண நினச்சி ரொம்ப கம்மியான யூரின் தான் வெளியில் அனுப்பும். அதனால யூரின் சோடியம் எக்ஸ்கிரீஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20 மில்லிமோல்ஸ் per லிட்டராக இருக்கும். ஆனால் அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸில் சோடியம் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது. சோடியம் வந்து யூரினில் போயிடும். அது வந்து greater than 40 மில்லிமோல்ஸ் per லிட்டராக இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ராக்ஷன் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சோடியம் பார்த்தீங்கன்னா அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் லெஸ் தென் 1% ஆகும். அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸில் greater than 2% இருக்கும். அப்புறம் BUN கிரியாட்டினின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் வந்து அப்நார்மலாகவும் அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸில் வந்து நார்மலாகவும் இருக்கும். இப்போது அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் வந்து குளோமுலர் ஃபில்ட்ரேஷனில் ப்ராப்ளம் வந்ததுனால பொட்டாசியம் வந்து வெளியில் போகாமல் இருக்கும். அதனால ஹைப்பர்கெலிமியா வரும். ஹைப்பர்கெலிமியா மட்டும் வராது, பாஸ்பேட்டோட லெவலும் உடம்புல வந்து ரொம்ப அதிகமாகும். பாஸ்பேட் ரொம்ப அதிகமானது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹைப்பர் பாஸ்பேட்டேமியாவாக இருக்கலாம். இன்னொன்று வந்து கால்சியம் லெவல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹைப்பர் கால்சியமியாவாக இருக்காது. அங்கே வந்து ஹைப்போ கால்சியமியாவாக இருக்கும். ஏன்னா பாஸ்பேட் உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கால்சியம் கூட போய் ஒட்டிக்கிட்டு கால்சியம் லெவல் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ கால்சியமோட லெவல் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ நம்ம கால்சியம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ ஹைப்போ கால்சியமியாவுக்கு வந்துடும். ஒருவேளை யூரினில் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறப்போ மட் கேஸ்ட் வந்துச்சுன்னா, ப்ரௌன் மட் கேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த டியூபுலர் நெக்ரோசிஸ் வந்து யூரினில் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸ். மெக்னீஷியமும் உடம்புல வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகாமல் உடம்புலே தங்கியிருக்கிறதுனால அது ஹைப்பர் மெக்னீஷியமியாகவும் வரும். அக்யூட் கிட்னி இன்ஜுரி நடந்து வித்தின் 2 to 6 ஹவர்ஸுக்குள்ளார 2 இயர்லி மார்க்கர் புதுசாக வந்திருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று வந்து KIM-1, இன்னொன்று NGAL அப்படின்னு 2 புதிய மார்க்கர் இருக்குது. இதை வந்து வித்தின் 2 to 6 ஹவர்ஸ்க்குள்ளாரே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இது ரைஸ் ஆயிடுச்சுனாலே அக்யூட் கிட்னி இன்ஜுரி தான். இப்போ அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் வந்து ஒலிகோரியா இருக்கும். ரொம்ப கம்மியான யூரின் தான் உடம்பு விட்டு வெளியில் போகுது. அதை வந்து நம்ம இப்போ வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 fold இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கிரியாட்டினோட லெவல் அப்படின்னுச்சுன்னா அது ஸ்டேஜ் 1. அதே greater than 2 fold இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா அது ஸ்டேஜ் 2. அதை விட greater than 5, greater than 3 to 5 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேஜ் 3.